இந்த நாகை மாவட்டத்திற்கான 6 முக்கிய அறிவிப்புகளை இப்போ நான் வெளியிடுகிறேன். முதல் அறிவிப்பு, வேதாரண்யம் மற்றும் தலைஞாயிறு பகுதிகளில் இருக்கிற இளைஞர்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வகையில் தென்னடார் பகுதியில் அரசு புறம்போக்கு நிலத்தில் சுமார் 450 ஏக்கர் பரப்பளவில் 250 கோடி ரூபாய் செலவில் புதிய சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்கப்படும். காவேரி டெல்டா பகுதியில் அனுமதிக்கத்தக்க தகுந்த வேலைவாய்ப்புகள் அளிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இங்கு தொடங்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, விழுந்தமாவடி, வானவன் மகாதேவி மற்றும் காமேஸ்வரம் ஆகிய மீனவ கிராமங்களில் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. டேய், உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ். புதிய மீன் இறங்கு தளங்கள் அமைக்கப்படும். மூன்றாவது அறிவிப்பு, தெற்கு பொய்கை நல்லூர்லையும் கோடியக்கரையிலையும் தலா 8 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 3 தளங்கள் கொண்ட பல்நோக்கு பேரிடர் மையங்கள் கட்டப்படும். நாலாவது அறிவிப்பு, நாகப்பட்டினம் நகராட்சியோட 150 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த நகராட்சி கட்டடம் 4 கோடி ரூபாய் செலவில் புதுமை மாறாம புதுப்பிக்கப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, நாகப்பட்டினம், கீழ்வேலூர் மற்றும் வேதாரண்யம் வட்டங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு வடிகால்கள் மற்றும் வாய்க்கால்களுடைய மதகுகளும் இயக்கு அணைகளும் 32 கோடி ரூபாய் செலவில் மறுசீரமைப்பிக்கப்படும். ஆறாவது அறிவிப்பு, உலகம் முழுவதும் இருந்து வரக்கூடிய இஸ்லாமியரை மட்டுமில்லாமல் பல மதங்களை சார்ந்த மக்களும் வருகை தர நாகூர் தர்கா இந்த நாகை மாவட்டத்தில் தான் இருக்கு. இங்கிருந்து இஸ்லாமிய மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியை 6வது அறிவிப்பாக வெளியிடுவது பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளக்கூடிய இஸ்லாமியர்களுக்காக சென்னை விமான நிலையம் அருகில் நங்கநல்லூரில் 65 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு ஹஜ் இல்லம் கட்டப்படும். மீனவர்கள் நிறைஞ்ச நம்ம மாவட்டத்தோட மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இலங்கை கடற்படையால் நம்முடைய மீனவர்கள் கைது செய்யப்படுவது. கடந்த 22ஆம் நாள் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 32 மீனவர்களையும் அவங்களோட 5 மீன்பிடி படகுகளையும் இலங்கை கடற்படை 23ஆம் நாள் கைது செஞ்சாங்க. உடனடியாக இது தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். இந்த விவகாரத்தில் என்ன நடக்குது? கடந்த மாதம் 18ஆம் நாள் மீனவ சங்கங்களை சார்ந்தவங்க என்னை கோட்டையில் சந்தித்து இதை பற்றி பேசினாங்க. அவங்க வேதனையோடு குறிப்பிட்டது என்ன என்றால், மீனவர்களை கைது செய்கிறாங்க, கடற்படை ரோந்து படக மீனவர் படகு மீது மோத விட்டு மூழ்கடிக்கிறாங்க, வலைகளை நாசப்படுத்துறாங்க, பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய மீன்களை திருடுறாங்க. இதெல்லாம் கேட்பார் இல்லாமல் நடக்குதுன்னு தங்களுடைய மனக்குமுறையில் வெளிப்படுத்தினாங்க.